எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தாவேகாவின் பொதுக்குழு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகாக மக்களை சந்திக்க போகிறார். பொதுக்குழுல பேசுறாரு. எப்படி சார் பாக்குறீங்க பொதுக்குழு? தனிச்சு போட்டிடுவோம்னு சொல்லுவாரு, பேரம் பேசுவார். அவரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கொள்கை எதிரிக்கிட்ட சமரசம் பண்ணிக்கிட்டு அதிமுக பாஜக தாவேகான்னு ஒரு கூட்டணி போறது, திமுக ஒழிக்கிறதா நோக்கம்னு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு கடைசியில போறது. அதுல அவருக்கு சினிமா மார்க்கெட்டும் போயிடும், அரசியலும் போயிடும், சந்தர்ப்பவாதினே ஆகி போகும். அதனால பேரறிஞர் அண்ணா பிறந்த என்ன சொன்னாருன்னா, நம்ம அண்ணாவை தானே சொல்றாரு, ஆதவர்ஜுனாலாம். அந்த இவங்க அண்ணா என்ன சொல்றாருன்னா, வேட்டி கொள்கைங்கிறது வேட்டி மாதிரி, பதவிங்கிறது துண்டு மாதிரி. அப்போ கொள்கையை விட மாட்டேன்னு சொன்னா பாஜக எதிர்ப்ப அண்ணா வழியில விட மாட்டார். அப்படி அண்ணா வழியில பாஜக எதிர்ப்பை விட மாட்டேன்னு சொன்னா அதிமுக பாஜக அணி கூட அவர் போக முடியாது. வேட்டியா துண்டான்னா வேட்டியை விட முடியாது, அவமானகரமா இருக்க முடியாது. துண்டு போனாலும் பரவாயில்ல, பதவி போனாலும் பரவாயில்ல. அப்போ அவர் பாஜக அணிக்குள்ள அந்த இடத்துக்குள்ள போறது சிக்கலாகும். ஒருவேளையில பாஜகவை தள்ளிக்கிட்டு இவர் ரெண்டாவது இடம் எடப்பாடி கொடுப்பாருன்னா அது போகலாம். அதுக்கு இப்ப எடப்பாடி தயாரா இல்லை. எடப்பாடியே பாஜக கூட போகலன்னா 150 தொகுதியில அண்ணாமலை, சீமான், மோடி எல்லாம் ஆர்டிடிஎம் எல்லாம் தங்களை டெபாசிட் இழக்க வச்சிருவாருன்னு பயந்து போய் தான் மக்களவையில வராத ஒரு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. பாஜகவும் அன்னைக்கு அவர் 5 சீட்டு கொடுக்கும்போது 2.7% தான். ஆர்கே நகர்ல நோட்டாவுக்கு கீழே. இன்னைக்கு இவரும் ஈரோடு கிழக்குல நிக்கல. அப்போ பாஜகவை வீக்னஸா காட்ட முடியாது. 2 இதுக்கு இரட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தாகணும். ஸோ பாஜகவுக்கு மேல வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பாஜக கலத்தி விட்டுக்கிட்டு தாவேகா பலம் தெரியாத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தாவேகாவை எடப்பாடி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதை ராஜேந்திர பாலாஜி தெளிவா சொல்லிட்டார். நாங்களும் பாஜகவும் 180 ஜெயிப்போம், நீங்க 200 ஜெயிப்போம்னா 20 தொகுதிக்கு தான் விஜய்க்கே ஒருத்து. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ரசிகர் பலத்துக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டிக்கும் ஒரு 20 சீட்டுக்குள்ளதான் ஒருத்தன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் நான் பாக்குறேன். இன்னொரு வாய்ப்பும் அவருக்கு இருக்கு. அது இப்ப பீகார் சென்ட்ரிக்கா ஒரு இது. ராகுல் காந்திக்கும் ஜோசப் விஜய்க்கும், ஆண்டனியோ மைனாவோட மகனுக்கும் ஜோசப் விஜய்க்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நல்ல கான்டாக்ட் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது நல்ல ஒரு தொடர்பு. ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி நல்ல தொடர்பு. அவங்க லாபி, அவரு கூட ஜான் ஆரோக்கியசாமிக்கு இன்னொரு அமைப்பு, ஒரு மகாராஷ்டிராக்காரரு, அவங்கெல்லாம் ஆன்டி பிஜேபி அந்த இதுக்குள்ள உள்ளவங்க. இதுல பீகார்ல இன்னைக்கு 10 எம்எல்ஏ சீட்டுகளை குறைச்சிக்கிட்டு பிஏபி பார்ட்டி, முகேஷ் சகானின்னு ஒரு மீனவர்கள் கட்சி, மல்லான்னு ஒரு மீனவ சமுதாய மக்களை பிரதிபடுத்தக்கூடிய ஒரு கட்சி தலைவருக்கு 18 சீட்டு கொடுக்கறதுக்காக 10 இடங்களை காங்கிரஸ் குறைச்சிட்டாங்க. காங்கிரஸ் டெல்லி தலைமை என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக இண்டி கூட்டணியை பலப்படுத்துறதுதான் நம்ம நோக்கம். அப்ப அதுல நாங்க 10 சீட்டு குறைச்சிக்கிட்டு 58 தான் காங்கிரஸ் நிற்கிறாங்க. 2 ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட், 10 குறைச்சிட்டாங்க 70 இடத்துல. அப்போ தேஜஸ்வி யாதவ் பலப்படுத்துறதுக்கு, இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதுல தேஜஸ்வி யாதவ் தோத்து போனவரை இப்போ சிஎம்னு சொல்றாங்க. ஒரு டஃப் ஃபைட் அங்க நடந்துட்டு இருக்கு. விட்டுறக்கூடாது பாஜக நிற்கிறாங்க. ஒரு சோசியல் இன்ஜினியரிங்காக மீனவர் ஒருத்தருக்கு தலைவர் முகேஷ் சகானிக்கு 18 சீட் கொடுக்கல, 10 சீட்டு தங்கிட்ட குறைச்சிக்கிட்டாங்க காங்கிரஸ். இதே அடிப்படையில தான் தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலின் தலைமையில ஓபிஎஸ் டிடிவி, தென் தேமுதிக டாக்டர் ராமதாஸ் மற்றும் தாவேகா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், ஃபேஸ் வேல்யூ மட்டுமுள்ள விஜய், இந்த 5 பேரும் ஸ்டாலினை சிஎம்ஆ சொன்னா அதற்காக சீட்டை குறைச்சிக்கிறதுக்கு ராகுல் காந்தி தயாருங்கிறத உதயநிதி ஸ்டாலின்ட்டே சொல்லிட்டாரு. அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் கை நம்ம கிட்ட தான் இருக்கும், எங்கேயும் போகாதுன்னார். அதைத்தான் நாட்டுக்காக சேர்ந்திருக்கோம்னு ஸ்டாலின் சொன்னார். அதைத்தான் தேஜஸ்வி யாதவ் விஷயத்துல காங்கிரஸ் நிலைநாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன செய்திகள் அத்தனையும் தினமலர்ல போய் செய்தி. கோடிகளை வாங்கிக்கிட்டு கப்சா கப்சா கப்சா, ஃப்ராடு, பொய். அதுல 4 அரசியல் விமர்சகர்கள், 4 யூடியூப்காரன்,
நான் ஆதாரத்தோட சொல்றேன் ஐயா. 70 சீட்டு வாங்கின இடத்துல 10 சீட்டை தேஜஸ்வி யாதவுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு விஐபி பார்ட்டி கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு, இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி முயற்சி பண்ணியிருக்காப்புல. அதே முயற்சி இங்க ஸ்டாலினுக்கும் பண்ண தயாருங்கிறதுக்கு சோடங்கரா அந்த செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாரு? கூட்டணி உறுதி, நாட்டு நலனுக்கான கூட்டணி, அதிக சீட்டு வாங்குறத பற்றி தலைமை முடிவு பண்ணோம். அதிக சீட்டு வாங்குறது இல்ல, தலைமை ஓபிஎஸ், டிடிவி, தேமுதிக, டாக்டர் ராமதாஸ், பலன் நிரூபிக்காத விஜய் 5 பேரும் உள்ளுக்குள்ள வந்தா இந்த 5 பேரையும் சேர்க்கறதுக்காக டெல்லி காங்கிரஸ் வந்து பீகார்ல சீட்டை விட்டு கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டுல சீட்டை விட்டு கொடுக்க தயார். நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன், லாஜிக்கா சொல்றேன். நீ பணத்தை விஜய்கிட்ட வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டையும் பலகீனமானவர்களை வச்சுக்கிட்டு பரப்பிட்டு இருக்கிற. நீ பிராண்டிங்காக காசை கோடிகளை விஜய்கிட்ட வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டையும் பரப்பிட்டு இருக்க. கெட்டிக்காரன் புழு எத்தனை நாளைக்கு நிற்கிறோம்? கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாளைக்கு நிற்கும்? அது இன்னைக்கு உங்களுக்கு உண்மைதானே நிற்கும். அது வெளிப்படையா பொய்மை எக்ஸ்போஸ் ஆகி போகும் இல்ல, அதுதான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ராகுல் காந்திக்கு 29ல பிரைம் மினிஸ்டர் தான் முக்கியம், அதுக்கு ஸ்டாலின் தான் முக்கியம். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலினுக்காக சீட்டை குறைச்சி அந்த 5 கட்சிகளும் உள்ள வர்றதுக்கு தயாருங்கிறத ஸ்டாலின் சொன்னதுனால்தான் ஸ்டாலின் வந்து சொக்கர் வீட்டு கல்யாணத்துல தெளிவா சொன்னாரு. அது உதயநிதி ஸ்டாலின் தெரிஞ்சுதான் கை நம்மகிட்ட தான் இருக்குங்கிறது மட்டும் இல்ல, கை வந்து சீட்டை குறைச்சு இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு தயாராகிறாங்க. இதுதான் அரசியல். ராகுல் காந்தி அவர் நன்மைக்கு அரசியல் பண்ணுவாரா? ஜான ஆரோக்கியசாமி கிறிஸ்தவர், விஜய் கிறிஸ்தவர், ஆண்டனியோ மைனானா அந்த அம்மையார் பேர் என்ன கிறிஸ்தவர்னு அந்த அரசியலை பண்ணுவாங்களா? ஸ்டாலின் கிட்ட விட்டுக்கிட்டு போனா தெருவில் தானே போனோம். வசந்தகுமார் தவிர யாருக்கும் டெபாசிட் கிடைக்காத. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பலம் நிரூபிக்காத விஜய் பாஜக அணியோட போகக்கூடாது, இங்க வரட்டும் நினைக்கிறாப்புல. இப்போ பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வழியில வேட்டியா துண்டான்னா துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு வேட்டிய கொள்கையை காப்பாத்துறதுக்கு பாஜகவுக்கு எதிராக அவரு காங்கிரஸ் அணிக்கும் கடைசி நேரத்துல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எஸ்ஐஆர்ல ராகுல் காந்தியோட கான்டாக்ட்ல தான் எஸ்ஐஆர்ல அந்த அறிக்கையை விட்டது. ராகுலுக்கும் விஜய்க்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. அந்த கான்டாக்ட்ல விஜயை வந்து ஸ்டாலின் முதல்வர்னு கொண்டு வர்றதுக்கு கொள்கை எதிர்க்க தான் முக்கியம், இது அரசியல் எதிரியை புறவு பார்த்துக்கலாம், பெருஞ்சர் அண்ணா பிறந்த வகையில வேட்டி அவுந்துடக்கூடாது, துண்டு போனாலும் பரவாயில்லன்னு இவரு ஆதவர்ஜுனா அண்ணாவின் பக்தர் அவரும் அதான் சொல்றாரு. சோ இவங்க இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயும் விஜய் ஒரு ரூபத்துல உள்ள நுழையதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என் தம்பி வம்சி தான் முதல்ல ட்வீட் போட்டான், அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. இன்னைக்கு அதற்கான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அப்ப ஜான ஆரோக்கியசாமி சொன்னதெல்லாம் மோசடி. ஆனா அதோட உண்மைத்தன்மை என்னன்னா, விஜய் ஏன் பாஜக கூட போகாம இண்டி கூட்டணிக்குள்ள இழுக்கிறாரு ராகுல் காந்தி. நீங்க ஸ்டாலின் மேலோட விரோதத்தை மூட்டை கட்டுங்க. ஸ்டாலின் உங்க மேல எஃப்ஐஆர் போடல, உங்களை அரெஸ்ட் பண்ண ஸ்டாலின் முயற்சி பண்ணல, உங்களுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அப்ப ஸ்டாலின் உங்களை மதிக்கிறார். நான் சொல்லிதான் ஸ்டாலின் உங்களை மதிக்கிறார். தினமலர் போட்ட செய்தி உண்மைதான், அதனோட தன்மை தான் வேற. அந்த செய்தியோட இது திமுக காங்கிரஸ் விட்டு காங்கிரஸ் திமுக விட்டு போறதுங்கிறது போய் திமுக சார்பா விஜய் கிட்ட ராகுல் பேசி கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நடந்தா காங்கிரஸ் சீட்டை குறைச்சிக்க தயாருன்றாங்க. இப்போ காங்கிரஸோட அரசியலுங்கிறது மோடி எதிர்ப்பு தான். சிபிஎம் சொல்ற மாதிரி ஆன்டி மோடியை இந்தியா ஃபுல்லா அதிகரிக்கணும். அப்போ ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு கிறிஸ்தவரான விஜய ஆன்டி மோடியா ஸ்டாலின் முதல்வர்னு கொடுத்து கொஞ்சம் சீட்டை கொடுக்கணுங்கிறதா நோக்கம். இதுதான் நடக்குது, இதுதான் நாளைக்கு நடக்கும். இதுக்கிடையில மண்குதிரையான விஜய் 35 இடத்துல கூட அவருக்கு பிறந்த நாள் கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன் ஜான ஆரோக்கியசாமியை, நீ உண்மையானவன் நேர்மையானவன் பைபிள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு 234 தொகுதியில நடந்ததுன்னு, அல்லது அது உண்மை நேர்மைன்னா 234 தொகுதியிலையும் உள்ள அந்த சீனை உன்னோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணு. மோசடி ஃப்ராடுத்தனம் 35 இடத்துக்கு மேல உங்களுக்கு கேண்டிடேட் இல்லை. இங்க கரூர் கிழக்கு சம்பவத்துல பல்லிச்சா இல்லையா? கட்சியில மாநில நிர்வாகி இருக்கவெல்லாம் சந்தர்ப்பவாதிங்க, பல கட்சி மாறினாங்க, எவனும் தனிச்சு நிற்க தயார் இல்லை. மாவட்ட நிர்வாகிகள் எவனும் தனிச்சு நிற்க தயார் இல்லை. விஜய்க்கு தனிச்சு நிற்கக்கூடிய எண்ண ஓட்டமே இல்லை. சீமான்ட விஜய் பேசுனதே, அண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியோட போய் உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணிடுவோமா நானி பேசினார். அப்ப பாஜக இல்லை, பாஜக அப்ப வந்து சேரல. அது பிறகு திமுகவுக்கு எதிராக விசிகாவை உருவிடலான்னு பார்த்தாரு.
திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் உரிமைகளான்னு பார்த்தார். காங்கிரஸ் இவரை காந்தம் போல இழுத்து ராஜ்யசபா கூட கொடுப்பாங்க. நீங்க ஸ்டாலினை சிஎம்மா சொல்லுங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. அப்ப இவருக்கு தனிச்சு போட்டியிடக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இவரோட கூட்டணி அரசியலுக்கு யாரும் இல்லை. இப்ப தினகரன் கூட்டணிக்கு வந்தாலும் 60 சீட்டு கேட்பாரு. கொஞ்சம் சீட்டு ஸ்டாலின் கொடுத்தாலே, ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், எங்களுக்கு எடப்பாடியை தோக்கடிக்க தான் முக்கியம், எங்க அரசியல் எதிரி எடப்பாடியை தோக்கடிக்க தான் முக்கியம்ட்டு ஸ்டாலின் போயிருவார். கிருஷ்ணசாமி 20 சீட்டு கேட்பாரு. ஒரு சீட்டு உதயசூரியன்ல ஸ்டாலின் கொடுத்தாலும் போயிருவார். அப்ப உங்களுக்கு கூட்டணி அமையாது. ஒரு கொள்கை எடுத்து உங்களால பேசிட முடியாது. இப்ப சீமான் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்து கொடுக்கணுங்கிறாரு. விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? உண்மையிலே தனிச்சு போட்டிருக்கணும் என்ன உண்டுன்னா அதுல நிலைப்பாடு எடுப்பாரா மாட்டாரா? நிச்சயமா எடுப்பாருல்ல. அப்ப பரையர் தேவேந்திர குல வேளாளர்லாம் ஏமாளிகளா? சினிமா பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஜாதியா? எவ்வளவு விழிப்புணர்வு கொண்ட ஜாதி? அப்ப ஜானாரிசாமி அப்படி நினைச்சாருன்னா அவர் முட்டாள் ஜானாரிசாமி. அப்ப நீங்க 5% உயர்த்துங்கிறது ஏன் சொல்லல? தனிச்சு போட்டியிட உங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க பிரஸ் மீட் ஏன் கொடுக்கல? தனிச்சு போட்டியிட விருப்பம் கிடையாது. நீங்க ஏன் தனிச்சு போட்டிங்கிறத நீங்களே சொல்லாம இவரை வச்சு இன்னொருத்தரை வச்சு அனௌன்ஸ் பண்றீங்க? உங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆக நீங்க தனிச்சு போட்டியிட போறதில்லை. ஆனா என்ன சொல்லுவீங்க? தனிச்சு போட்டி விஜய் முதல்வர்னு சொல்லுவீங்க. எது வரை சொல்லுவீங்க? தேர்தல் தேதி அறிவிக்கிறது வர. மண்குதிரை எப்போ கரையும்? தேர்தல் தேதி அறிவிச்சு நாமினேஷன் தாக்கல் பண்ணதும் விஜய்கிட்ட கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லைங்கும் போது அந்த நீங்க காட்டுற மண்குதிரை வந்து அந்த தேர்தல் மலைத்துளிகள் விழும்போது அப்படியே கரைஞ்சு போகும். இதுதான் நடக்க போகுது. நான் மண்குதிரை விஜய்னு சொல்றத சேலஞ்ச் பண்ணி தான் சொல்றேன். 234 அன்னதானம் போடல, 35 தான். 234 போய் அப்ப 35 மேல உங்கள்கிட்ட ஆள் இல்லை. கரூர் சம்பவத்துல உங்கள்கிட்ட ஆள் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாகவே, உங்ககிட்ட ஆள் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. ஒரு அனுதாப கூட்டம் உண்டா, ஒரு கண்டன கூட்டம் உண்டா, ஒரு இறங்கர் கூட்டம் உண்டா, ஒரு அனுதாப ஊர்வலம் உண்டா, கூட்டம் உண்டா, ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி வைக்கக்கூடிய சாதாரண நிகழ்வாது உண்டா? ஒண்ணும் கிடையாது. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும்? விஜயே இதை சொல்றாராம். விஜயே இதை சொல்றாராம். பல கட்சி மாறி வந்த ஆதவர்ஜுனா வச்சு நான் எப்படி தனிச்சு நிற்க முடியும்னு விஜயே சொல்றாராம். இவர் அருண் ராஜா அவரு ஐஆர்எஸ் ஆபீசர் தனிச்சு போனான்னா ஜாதிக்காரன்னு எடப்பாடி கிட்ட போயிட்டானா நான் அசிங்கப்பட்டு போவேன்னு விஜயே சொல்றாராம். விஜய் இதை சொல்றாராம். ஆனா வாங்கின காசுக்கு பங்கம் இல்லாம கொடுத்த காசுக்கு மேல விஜய்க்கு இமேஜ ஜனநாயகம் வர்றது வரை ப்ரொமோட் பண்றதுக்கு சில பலகீனமான பத்திரிகையாளர்கள், பலகீனமான வெப் ஆட்களை வச்சு ஜானவரிக்கு சமி சில வேலைகளை பண்றாப்புல. அப்பா என் தம்பிமார்களா, முகத்துல கறி பூசி பரிகட்டு போய் நிற்பீங்கப்பா, ஜான அரக்கிசாமி சொல்றதை நம்பாதீங்க. இதுதான் விஜய் விஷயத்தில் நடக்க போகுது. மண்குதிரை விஜய் அவர் பாப்புலாரிட்டியை காட்டி பேரம் பேச நிற்கிறாரு. கொள்கை முக்கியம்னு சொல்லி ஸ்டாலின முதல்வர்னு சொல்லி காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள போறாரா? காங்கிரஸ் மூலமா சீட்டு வாங்க போறாரா? இல்ல ஸ்டாலின் எதிர்ப்பு தான் முக்கியம்னு சீமான் கிட்ட அண்ணா நம்ம உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சிரும்னு சொன்ன மாதிரி பாஜக அலையன்ஸுக்குள்ள போறாரா? இது எதுவுமே சரியா வராது. முழுக்க சந்தர்ப்பவாதிகளும் என் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன போலியா போடக்கூடியவனு தான் இருக்கிறான். எவனையும் நம்ப முடியலன்னு விட்ராஸ் சாமின்னு சகாதேவ மாதிரி ரவீந்திர சாமி சொல்றது கேட்டு ஜனநாயகம் ரிலீஸுக்கு பிறகு ரிட்டர்ன் பேக்கா போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அது எல்லாத்தையுமே மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார்.